நான் சொன்னால் நீங்கள் கேட்க போகிறதில்ல, கேட்கவும் மாட்டீங்க. நிஜம் எதுவோ உழைக்க சொல்லுவோ, நான் ஒன்றா இங்கே வச்சிருக்கிறேன், இதயத்தில் வச்சிருக்கிறேன், மறக்க முடியல, செத்துருவேன். நீங்கள் எது சொல்வதாக இருந்தாலும் அது மூளையின் செயல்பாடுகள் தான். இதயத்தில் நீங்கள் ஒன்றும் வைக்க முடியாதுங்க. இதய மூலியமாக நீங்கள் நினைக்கவும் முடியாதுங்க. இங்கே வலிக்குது, இதயத்தில் வச்சிங்கன்னு வைங்க, அட்டாக் வந்துடுங்க, மாரட்டு வந்துடுங்க. இதயத்தில் எதுவுமே வைக்க முடியாதுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதுதான் உண்மை. உண்மைச்சுன்னா நம்புங்க, நம்ப மாட்டீங்களா? நம்பித்தான் ஆகணும். இதயத்தில் எதுவுமே வைக்க முடியாதுங்க. எல்லாம் மூளையின் செயல்பாடுகள். நம்ம கண்ணால் ஒவ்வொரு பொருளை பார்க்குறோம், இதுதான் நிஜம். பார்க்குறதெல்லாம் மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. உங்கள் காதலியாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் புள்ள ஊட்டி பொன் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை இயற்கையால் எது சார்ந்தா இருந்தாலும், நேற்று இதை பார்த்தனே சூப்பராக இருந்தது, இன்னைக்கு இதை பார்த்தனே சூப்பராக இருந்தது, 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனே சூப்பராக இருக்குது. பழைய நினைவுகள், புது நினைவுகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பார்வை மூலியம் மூளையில் சேமிக்கப்படுகிறது. மூளை மூலியமாக தான் உங்களுக்கு நினைவுகளும் வருகிறது. சேமிக்கும் செயலாக பழைய நினைவுகளை எடுத்தும் மூளையில் பார்க்கலாம். இதுதான் நிஜம். நீங்கள் ஒரு 8 வைக்கிறதாக இருந்தால் கூட மூளையின் செயல்பாடுகள் தான். ஒரு ஆனா போடுவதாக இருந்தாலும் கூட மூளையின் செயல்பாடுகள் தான். நீங்கள் எதுக்கு படிக்கிறதா இருந்தாலும் மூளையின் செயல்பாடுகள் தான். படிப்பு வெல்ல அதுவும் மூளையின் செயல்பாடுகள் தான். உங்கள் மூளையின் செயல்பாடு கம்மியாக இருக்கும், படிப்பு கம்மியாக இருக்கும். ஒரு ஆனா போடணுன்னா கூட மூளையினுடைய சிந்தனையாக தான் அந்த ஆனா போடுது. உங்கள் காதலை நினைக்கணும். இந்த மூளையின் செயல்பாடு தான் நீங்கள் சேர்க்கப்படுகிறது, நினைக்கப்படுகிறது. நான் இதயத்தில் வச்சுக்கிறேன் என் காதலியை, இதயத்தில் வச்சுக்கலாம் செமக்க முடியல, இதயம் வலிக்கிறது, இதயம் வலிச்சா இதயத்தில் மிஸ்டேக் இருக்குன்னு நடத்துங்க. இதயத்தில் ஒருத்தர் வச்சுன்னு வைங்க, மாடுக்கு வந்துங்க, சொன்னால் நம்புங்க. மூளையின் செயல்பாடு தான் கண் பார்வை மூலிமா நீங்கள் பார்க்குறீங்க உலகத்தை. அது அப்படியே மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. உன் காதலியாக இருந்தாலும் சரி, உன் மனைவியாக இருந்தாலும் சரி, உன் புள்ள ஊட்டி எதுவாக இருந்தாலும், நேற்று இதை பண்ணேன், நேற்று அங்கே இருந்தேன், போன மாதம் இங்கே இருந்தேன், எல்லா நினைவுகளுமே மூளையிலிருந்து தான் பதிவு செய்யப்படுகிறது. மூளையிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. ஒரு ஆளா போடணுங்க, ஒரு ஈ போடணுங்க, ஒரு ஊ போடணுங்க, இதுவும் மூளையின் செயல்பாடு தான். அந்த மூளையின் செயல்பாடு இல்லை என்றால் உங்களால் ஆளா போட முடியாது. ஒரு இடத்துக்கு நம்ம பயணிக்கணும் இல்லைங்களா? மூளை கட்டளைத்தான் உங்களால் பயணிக்க முடியும். ஒரு 8 வைக்கணுங்க. மூளை சொன்னால் தான் அந்த 8 நாள் வைக்க முடியும். மூளை செலவாடு கம்மியாக இருந்தால் உங்களால் 8 வைக்க முடியாது. எல்லாமே மூளைக்கு சேர்ந்தவை. விஞ்ஞானி, அறிவாளி, காட்டாய் எல்லாரும் அவர்கள் மூளையின் செயல்பாடுகளால் நடத்தப்படுகிறது.